ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ திரைமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து பெத்தி. எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமார் வந்து ஒரு சிறுகதையில் குதிரைக்காரன் கதைன்னு நினைக்கிறேன். சிறுகதை பேர் ஆனந்த விகடனில் படித்தேன். அந்த சிறுகதையில் ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன எழுதியிருப்பாருன்னா, எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் அது. இந்த படத்தோட கதைக்கு அதை வந்து பொருத்த முடியும். எப்படின்னா, நம்ம வந்து இந்தியாவோட மேப்லேயே இந்தியாவோட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இல்லாத ஒரு ஊரில் இருக்கிறாரு ஹீரோ. 1990 காலகட்டம் நான் சொல்கிறது. அங்கே வந்து அவருடைய வேலை என்னன்னா, பயங்கரமான திறமசாலி. கிரிக்கெட் வேற லெவலில் அடிக்கக்கூடிய ஒரு அப்படி வேற லெவல் 6 பண்ணக்கூடியவர். ஆனால் அவர் வந்து கூலிக்கு காசு வாங்கிட்டு எந்த டீம் கூட தான் விளையாடுவார். அப்படி ஒரு சூழலில் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்க அந்த மலையடி வாரத்துடைய அந்த அவர் ஊரை சேர்ந்த அந்த மக்களுக்கு வந்து, அதாவது ஒருத்தங்களுக்கு 10 ரூபா சம்பளம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 பேருக்கு சேர்த்து தான் 10 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, 20 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியா அடிமைத்தனமாக வச்சுக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய பிரதிநிதியாக தான் அவர் இருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த அடையாளமும் எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் நிலவுது. அப்போ வந்து இவர் ஒரு விளையாட்டு வீரனா நம்ம வந்து பரிணமிக்கப்பட்டோம்னா ஒருவேளை நம்ம மக்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு இடத்துல அவருக்கு ஏற்பட்டு அவர் வந்து குஸ்தி வீரனா மாறுறதுக்கான முயற்சிகள் பண்றாரு. அதுல ஒரு படியை எடுத்து 2 படி எடுத்து 3வது படியில கால் வைக்கும் போது அவருடைய காலிலே ஒரு பிரச்சனை வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அதுல இருந்து அவர் எப்படி மீண்டார், தன் சமூகத்துக்கு நீதியும் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரமும் அடையாளமும் அவரால் வாங்கி கொடுக்க முடிந்ததா அப்படின்பதுதான் இந்த படத்துடைய கதை. எந்த ஒரு அடையாளமற்றவன் இந்திய தேசத்துக்கு எப்படி ஒரு அடையாளமாக மாறுகிறான் அப்படி என்பதும் இந்த படத்துடைய கதை அப்படிங்கிறத நம்ம ஒன்லைனா சொல்லிட முடியும். ராம் சரண் திரையில வந்து நின்னார்னா திரையை நிறைக்கிற அளவுக்கு அவரோட உடம்பு அப்படி பறந்து விரிந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உடலை வருத்தி பேய் உழைப்பு, அசரத்தனமான உழைப்பை போட்டிருக்காரு. அந்த உழைப்புக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார். அவருடைய நடிப்பும் நடிக்கிறதை விட அடிக்க தான் படத்தில். ஏன்னா குத்து அடி வெட்டு குத்து இல்லை, மற்றபடி அந்த குஸ்தி ஃபைட் இருக்குல்ல, அது வந்து படத்தில் நிறைய விரவி கிடக்குது. அட்டகாசமான ஒரு ஃபைட்டு. அப்புறம் வந்து ஹீரோயினி ஒரு இடத்துல அசிங்கப்படுத்துகிற ஒரு டீம், அந்த டீமை வந்து தனி ஆளாக வந்து ஒரு 10, 15, 20 பேர் வந்து அடிப்பார். அந்த ஃபைட்டையும் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அவருடைய உழைப்பு வந்து அருமையாக தெரிஞ்சுது. ஜான்வி, நம்ம ஸ்ரீதேவி அவங்களுடைய மகள், அவங்களுடைய நடிப்பை விட அவங்களுடைய கவர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகமாக பேசப்படும் நினைக்கிறேன். கொஞ்சம் கிளாமர் சீன்ஸ்லாம் நிறையா இருந்தது. அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சிருக்க கூட செய்யலாம். ஏன்னா படத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு செருகப்பட்ட ஒரு கதையாக தான் அவங்களோட இது இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஸ்க்ரீனில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்ககிட்ட இருக்குது. ஒரு இடத்துல வந்து மலரும் நினைவுகள் நமக்கு வந்துச்சு. கமல் ஸ்ரீதேவி ஜோடி வந்து ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலம். ஆனால் கமல் பொண்ணும் ஸ்ரீதேவி பொண்ணும் ஒன்றா சேர்ந்து ராம் சரணோட ஒரு பாட்டு, ஒரு ஐட்டம் சாங் ஒன்று டான்ஸ் பண்ணுறாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வேற ஜெகபதி பாபுவோட கேரக்டர் பற்றி சொல்லி ஆகணும். ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் கேரக்டர் மாதிரி அவரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. 30 வருஷமா தான் ஊரில் ரயில் நிற்கணும், அந்த ரயில்னா நிறைய உயிர்கள் காப்பாற்றப்படும், ஒரு பிறப்பு செய்தி ஒரு இறப்பு செய்தியை 2 மணி நேரத்தில் சொல்லிட முடியும் எங்கள் ஊரில் ரயில் நின்னா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார். அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அவர் வீழக்கூடிய நேரத்தில் தான் ராம் சரணுக்கே ஒரு விஷயம் ஒன்று தோணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அற்புதமாக அதை வந்து அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். அடுத்து நம்ம சிவராஜ்குமார், ஒரு பாசிட்டிவான ஒரு கோச்சர், ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர். அதாவது உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதியில் இருந்தாலும், தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஜாதியை பார்க்கக்கூடாது, திறமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் ரொம்ப அற்புதமாக பரிணமித்திருந்தார். அவருடைய நடிப்பு ஹேட்ஸ் ஆஃப். படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி சீன் ஓகேவா இருந்துச்சு. நமக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, மெர்சல் படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். மெர்சல் படத்தில் வந்து அந்த குஸ்தி ஃபைட்டில் வந்து விஜய் வந்து பாட்டில் மாண்டேஜில் தான் வரும். அப்படி பண்ணிட்டு அப்படி 2 பக்கம் அடிச்சுட்டு அப்படி பண்ணும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று கொடுத்துருப்பாரு ரகுமான், நமக்கு அப்படி ஹூஸ் பம்ஸ் ஆகும். ஆனால் ராம் சரண் அவ்வளோ வருத்தி உடம்புலாம் வச்சு அதை மாதிரியே ஒரு பண்ணுறாரு. ஆனால் அந்த பிஜிஎம்மில் அந்த மெர்சல் இருந்த ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு இதில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுது. ரத்னவேலு சினிமாட்டோகிராஃபர் எத்தனை கேமரா வச்சு எடுத்தாருன்னு தெரியல, மனிதர் சும்மா புகுந்து விளாண்டுருக்காரு. ஏன்னா சுற்றி வராங்க, கேமராவுக்குள்ள மாட்டாத மாதிரிலாம் சுற்றி வராங்க ஃபைட்டர்ஸ் படத்தில். ஆனால் எல்லாரையும் அழகாக கேப்சர் பண்ணி ஒரு நல்ல ஆக்ஷன் விஷுவல் வந்து நமக்கு கண்ணுதரில் கொடுத்துருக்காரு. அட்டகாசமாக இருந்துச்சு. நிறைய சிஜி ஷாட்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்காக அங்கங்கே நமக்கு தெரிஞ்சது, ஒரு சின்ன சுவாரஸ்ய குறைவு. இயக்குனர் வந்து புஜ்ஜி பாபு சனா அவருடைய டைரக்ஷனில் மேக்கிங்காக எடுத்துக்கிட்டால் அந்த படம் தனித்தனி லேயராக நம்ம பார்ப்போம். மேக்கிங்காக எடுத்துக்கிட்டால் அது ஒரு அட்டகாசமான மேக்கிங். 90 காலகட்டம், 2016 காலகட்டம், அதில் 2016 கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண கதை வந்து 90 நடக்குது. அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான ஒரு கதையை வந்து அந்த மேக்கிங் வந்து ரொம்ப ஸ்டைலிங்காக சூப்பராக இருந்துச்சு. கதையாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு பழக்கப்பட்ட கதை தான், பழைய கதை தான் இருந்தால் கூட என்னைக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கதை. ஒரு அதான் முதல்ல சொன்னேன், நம்பிக்கை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு கதையை வந்து அற்புதமாக
எடுத்திருக்கிறாரு. ஆனால் திரைக்கதையாக அதை ரைட்டிங்காக ஸ்க்ரீனில் திரைக்கதையாக அதை கொண்டு வரும்போது அதில் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. லேக் கொஞ்சம் நிறையா இருக்குது. முக்கியமாக படத்தில் ஒரு பிரச்சனை, இந்த படத்தை வந்து இந்த சொல்லப்பட்ட கதையை வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிடத்தில் சொல்லியிருந்தா இது வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். 3 மணி நேரம் 10 நிமிடம்ங்கிறது நிச்சயமாக புத்தருக்கே கூட கொஞ்சம் பொறுமை குறைஞ்சிருக்கும் போல. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து நமக்கு கொஞ்சம் டயர்ட் ஆக்கிடுது. அதெல்லாம் கொஞ்சம் நீளத்தை மட்டும் கஞ்சியமாக சரி பண்ணி இருந்துக்கலாம். இருந்தால் கூட என்ன இந்த படத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இப்போ வந்து ஒரு நம்பிக்கையற்ற மனிதன், நம்மளால இன்னும் முடியாது, நமக்கு அது சரியில்லை, கை வலிக்கு கால் வலிக்கு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, நம்மளால எப்படி சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த விஷயம்லாம் தப்பு, நம்மளால முயற்சி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்துது. ஸோ நம்பிக்கை ஏற்படுத்துவதால் இந்த பெத்தி வந்து நம்ம கட்டி அணைக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.